இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். பாடா, மணி என்ன ஆகுது? 7 தான் ஆகுதா? இன்னைக்கு எப்படியோ காலையிலே எழுந்து கடகடன் குடிச்சு கிளம்பியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஐயா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணணுமே, அதுதான் இருக்கிறது பெரிய கொடுமை. சரி, ஓகே, கடகடன் இப்போ ஏதாவது சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வீட்டு விட்டு வெளியே கிளம்பணும்டா சாமி. யாரா அது நேரத்துலேருந்து பெல் அடிக்கிறது? ஸோ என் வீட்டில் எந்த பொருள் எப்படி வேலை செய்தோ இல்லையோ, இந்த காலிங் பெல் மட்டும் 24 மணி நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரா இருக்கும்? ஐயோ, இவங்களா? வாங்க தரல பிரபு. என்ன இவ்வளோ காலையே வந்திருக்கீங்க? இன்னைக்கு வீட்டில் என் பொண்ணுக்கு பர்த்டே, அதனால தான் காலையில எழுந்து பாயாசம் செஞ்சேன். உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இருந்தாங்க. ஓ அப்படியா? தேங்க்யூ ஸோ மச்ங்க. என் விஷயத்துக்கு அப்படி கன்வே பண்ணிடுங்க. இப்போ நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். வர்றப்ப பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வரேன், ஓகேங்களா? ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. என் டப்பா உங்க வீட்டில் ஒரு 10 டப்பா இருக்கும், அது கொடுத்தா மட்டும் போதுங்க. ஓகேங்க, கொடுத்துடுறேங்க. நீங்கள் வந்து அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதான் என்ன கொடுக்கறதுனே தெரியலங்க. பாய். இன்னைக்கு பாயாசமா? சரி, ஓகே, நல்ல விஷயம்தான். நம்மளுக்காக டெய்லியாவது பண்ணி கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 10 டப்பா கொடுத்தா நான் எப்படிங்க டப்பாலாம் கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அம்மா வேறு எப்படி டப்பா கொடுக்குறப்ப காலியாக கொடுக்கூடாது, அதை போட்டு தான் கொடுத்துன்னு சொல்கிறாங்க. 10 டப்பாவையும் ஃபில் பண்ணுறதுக்கு நான் எங்கே போக முடியும்? சரி, ஓகே, அதையும் முன்னாடி அதை பண்ணலான்னு பார்த்தா எது பண்ணாலும் வீட்டில் இருக்கிறதுலே தின்னு காலி பண்ணிடுதுங்க. நான் என்ன பண்ணுறது? வீடு ஃபுல்லாக அவங்க பாத்திரம் தான் இருக்குது. சரி, ஓகே, எனக்கு எப்படியாச்சும் வெளியே போயிட்டு வர்றப்ப அவங்களுக்குன்னு தனியாக எதையாவது வாங்கி டப்பாவெலாம் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். சரி, மறுபடியும் இன்னொரு பெல்லா? ஷோ, நான் வெளியே கிளம்புன மாதிரி தான். இப்போ யாரா இருக்கும்? ஐயோ, இவங்களா? குறை சொல்லும் கிங்கு. இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லுது? ஏங்க, நீங்க 1000 குறை சொல்லிருக்கீங்க. இப்போ என்னங்க பிரச்சனை? உங்க வீட்டு மழை தண்ணி ஃபுல்லா எங்க வீட்டுக்கு தான் வருது. மழை தண்ணி வருதா? எங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? மழை தண்ணி வரதாங்க செய்யும். அது உங்க வீட்டுக்கு பக்கம் மட்டும் வச்சுக்கோங்க, எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது. சரிங்க, இப்போ எந்த பக்கம் திருப்பி விடலாம் நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் உங்க பிரச்சனை, எனக்கு தெரியாதுப்பா. ஆனா என்னோட வீட்டு பக்கம் தண்ணி வரக்கூடாது, அவ்வளவுதான். ஷோ, இவங்களை வச்சுட்டு தினைக்கும் பிரச்சனையாவே இருக்கு. இன்னைக்கு ஏதோ மழை தண்ணி தான் முக்கியம் சொல்றாங்க. மழை தண்ணி தான் போகதான் செய்யும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்ப தானும் ஒரு பிரச்சனை. அன்னைக்கு ஏதோ அப்படிதான், ஏதோ என் வீட்டு எல்லாம் ஒன்னே எங்க விழுந்துருச்சுன்னு அவங்க வீட்டுக்கு மொத்த குப்பையத்தையும் அள்ளி கொண்டு வந்து என் வீட்லயே போடுறாங்க. நான் அது திருப்பி துடைக்க வேண்டியதா இருக்கு. நம்ம இதே காலேஜ் வெளியே போகலான்னு பார்த்தேன், போக முடியுதா? இவங்கெல்லாம் எப்பதான் வீட்டுக்கு காலி பண்ணிட்டு வெளியே கிளம்புவாங்கன்னு தெரியல. ஒரே தொல்லை. இப்போ எனக்கு இருக்க டென்ஷனில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணவே முடியாது. அதனால இந்த பாசத்தை குடிச்சிட்டு போக வேண்டியதுதான். ஷோ, இதை கூட மிதை குடிக்க முடியாது போல இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால். இப்போ யாரா ஃபோன் பண்ணுறது? ஐயோ, ஷாப்பிங் சோனாவா? சரின்னு கேட்போம். ஹலோ, சொல்லுங்க சோனா. ஓ, ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, நான் அதை வாங்கி வைக்கணுமா? ஓகேப்பா, நான் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ அதானே பண்ணுறேன், அதை நான் இப்பவும் நான் தானே பண்ணிடுறேன். சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஓ, ஷாப்பிங் பண்ணுறீங்களா? ஓகேங்க, ஷாப்பிங் பண்ணிட்டே இருங்க. நான் உங்கள் பார்சலாக வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, உங்கள் பார்சல் என் வீட்டிலே ஒரு 10 கிடக்கு, எப்போ எடுத்துப்பீங்க? ஓ அப்படியா சோனா? ஓகே பாய். பாய். ஷோ, தினைக்கும் ஒரு பிரச்சனை. இவளை வச்சு நல்லா முடியல. இவ என்னமோ வெளியே போய் ஷாப்பிங் பண்ணுறா, வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறா. இவ ஷாப்பிங் பண்ணுற எல்லா பார்சலும் நான் வாங்க வேண்டியதாக இருக்குது. எங்கே வெளியே போகலான்னு பார்த்தா விடுறாங்களா? அதுக்குள்ளே 10 பேருந்து 10 பெல் அடிக்கிறாங்க. ஒரே பிரச்சனையாக இருக்குது. இதோ அப்படி எப்படின்னு இப்போவே மணி ஒரு 12 ஆயிடுச்சு. நான் எப்போ வெளியே கிளம்புறது? பார்சல் வேறு வந்துருச்சு போல இருக்கு. ஷோ, இது ஒரு பார்சல் என்னன்னு வர தெரியல. சரி, நம்ம வெளியே கிளம்ப வேண்டியதான். ஃபோனு, பர்ஸு, கார் சாவி இருக்கணும். சரி, கிளம்ப வேண்டியதான். பாடி எப்படியோ கிளம்பியாச்சு. பேகு, வண்டி சாவி, வாட்ச்லாம் எடுத்தாச்சு. ஓகே. ஐயோ, என்ன இது? இந்த பிரச்சனை மாதிரியா? எப்பயுமே இந்த பஜாரி பானுவோட காரு இங்கே தான் நிற்கிது.
ஏன் அதோட பக்கம் எடுத்துக்கலாமா? இப்போ நான் எப்படி காரை எடுக்கிறது? பேசாம கேட்டுடலாமா? வேற வழி? பானு பானு இல்லை, இப்போ நான் வெளியே போகணும், கொஞ்சம் கார் எடுக்கணும். உங்கள் காரை நவுத்து தான் எடுக்க முடியும், கொஞ்சம் வந்து காரை மட்டும் நவுத்தி விட்டு போகிறீங்களா? எங்கள் வீட்டில் வேலை போயிருக்காங்க, கார்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. சரி ஓகே, உங்களுக்கு கூட தெரியும், நான் வந்து எடுத்து கொடுத்துட்டு போங்க. என்னது சும்மா இருக்கேனா? இவ்வளோ மழையில அங்கே வந்து கார் எடுத்துட்டு சளி பிடிச்சிட்டு இருக்க சொல்லிடுறீங்களா? நான்லாம் தண்ணியில் கார் எடுக்க மாட்டேன், என்னாலாம் வர முடியாது. சாவி கூட தர மாட்டேங்குது. இதுக்கு பேர் பஜாரி பால் வச்சதுக்கு பதில பைத்தியக்காரி பால் வச்சுக்கணும். பைத்தியக்காரி மாதிரி கத்துறா. நம்ம எப்ப வெளியே போகணுங்கிறது கூட இவதான் முடிவு பண்ணலாம். அட்லீஸ்ட் சாவி வச்சு தாங்க. சாவி தானே, இருங்க அதை வந்து கொடுக்குறேன். எடுத்துட்டு வரீங்களா? சரி எடுத்துட்டு வாங்க. எப்ப வெளியே எடுத்துனா எப்ப வெளியே போய் மழை வர பெய்யுதே. A few moments later. அரை மணி நேரம் ஆச்சு, எப்பதான் கீழே கொடுப்பாங்க? ஒரு சாவி கொடுக்க இவ்வளவு நேரமா? இந்தாங்க சாவி தூக்கி போடுறேன், பிடிச்சுக்கோங்க. பைத்தியக்காரச்சி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன். கீயை கொண்டு கையில் கொண்டு கொடுக்க மாட்டேன், தூக்கி போடுற. அப்படியே அறிவில்லை உனக்கு? இப்படி பண்ற காருக்கு நான் வாங்கி காருக்குள்ள போய் கார் எடுத்து வெளியே போகணுங்கிற அவசியமே கிடையாது. நான் வெளியவே போல. உனக்கு வேணா ஓகே, வந்து நீயே எடுத்துக்க. நான் வெளியவே போலடா. வெளியே கூட போக முடிய மாட்டேங்குது. பாடா, வெளியே என்ன கால்லாம் வலிக்குது. இப்ப யாரா பில் அடிக்கிறது? ஒரு 5 செகண்ட் கூட உட்கார முடிய மாட்டேங்குது. என் பில்லுக்கு மட்டும் ஒரு ஓய்வே இருக்காதா? யாராதான் இருக்குமோ தெரியல. கண்மணி உள்ள வாங்க, மழை பெய்யுது பாருங்க. உள்ள வாங்க, அப்படியே உட்காருங்க. வந்துடுறேன், வந்து உட்காருங்க, வாங்க. சொல்லுங்க. மழை நல்லா பெய்யுதுல? ஆமாங்க, ரொம்ப நல்லா பெய்யுது இன்னைக்குன்னு பார்த்து. ஒரு சூடா டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல? ஆமாங்க, நல்லாதான் இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? நான் டீ போட்டு குடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா டீ தூள் இல்ல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் குடிக்கிறீங்களா? இதனாலதான் உங்க பேர் கடை வாங்கி கண்மணி. இதுக்கு நீங்க வந்த உடனே டைரக்டாவே டீ தூள் எடுக்க கேட்டிருக்கலாம் இல்லையா? சரி, டீ தூள் தானே வேணும், திருங்க தரேன். ஒரே நிமிஷம், நேற்றுக்கு சக்கரை கொடுத்தேன் இல்லையா, அந்த டப்பா எனக்கு கொஞ்சம் வேணுங்க. அது என் பொண்ணோட ஸ்நாக்ஸ் டப்பா. அதுக்கு அடுத்ததான் அன்னைக்கு ஒரு வேளை கூட நான் வந்துட்டு காஃபி தூள் தந்தேன் இல்லையா, அந்த டப்பாவும் தந்துடுங்க. டீ தூள் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க டீ பவுடரு? நீங்க இதை கொடுங்க. சக்கரை கேட்கணும்னு நினைச்சேன், அதையும் இப்போ கொஞ்சம் போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? இப்போ உங்களுக்கு சக்கரை வேணுமா? அதேதான். இருங்க போறேன். என்னங்க சக்கரை பிடிங்க. டெய்லியும் இந்த டீ தூள் சக்கரை எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலா நான் டீயும் போட்டு கொடுத்துறேனே. இது செம்ம ஐடியாவா இருக்கே. நீங்க டீ போடுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல டிவி போட்டுட்டு போறீங்களா? போர் அடிக்குது. என்னங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அப்படியே அதே பிடிச்சி தொங்கரிக்கு. டீ வேற வேணுமா உங்களுக்கு? ஆமா ஆமா, இன்னும் இதாச்சும் போட்டுருங்க. டெய்லி ஒரு தொலை, இப்போ டீ வேற போடணும். எங்க டிவி ஆன் பண்ணலையே? இருங்க வரேன். இப்படிங்க. இப்போ பால் வேற இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் வேணா பால் போய் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க, நான் ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். வந்துருக்கிறதுக்கு கடை வாங்குறதுக்கு இங்கேருந்து கடை வாங்கணுமா? கடை வாங்குற இடத்துலேருந்து கடை வாங்குறாங்க. இதுக்கு பேர் தான் கடை வாங்கி கண்மணிங்கிறது. என்ன எது கேட்டாலும் இப்படி கோவப்படுறாங்க? கோவக்காரியாக இருப்பாங்க போல. பாடி எப்படியோ அந்த கடை வாங்கி கண்மணியும் போயிடுச்சு. காலைல 7 மணிக்கெலாம் எழுஞ்சி கடன்னு கிளம்பி வெளியே போகலான்னு பார்த்தேன். வெளியவும் போக முடியல. சண்டே வேற. சரி ஓகே, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் ஆச்சு எடுப்போம். ஐயோ, இப்போ யார் பெல் அடிச்சது? ஒரு 5 செகண்ட் படுக்க கூட முடிய மாட்டேங்குது. இப்போ யாரா இருக்கும்? ஐயோ, இவெல்லாம் டிஸ்டர்பிங் டிங்கு. இது வந்து இப்போ கிளம்ப மாட்டாலே. உள்ள வாடா குட்டி டிங்கு. டிங்கு என்ன டிங்கு? எதுக்கு அதுக்கு இந்த மழையில? இல்லை ஆண்டி, எனக்கு கிளாஸ் ஒர்க் இன்கம்ப்ளீட் இருக்கு, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நோட்ஸ் வேணுமா? என்ன நோட்ஸ்டா வேணும்? EVS, இங்கிலீஷ், மேத்ஸ். சரி, நான் எல்லாமே கொடுங்க ஆண்டி. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்டா. இதோ இங்கேருந்து உட்காரு, வா இங்கேருந்து உட்காரு. ஆண்டி இந்த ஷாப் வரல ஆண்டி? எவ்வளோவா? அதெல்லாம் எனக்கு தெரியலடா. நீ குட்டி தானே, உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? நீ அமைதி உட்காரு. ஐயோ, அங்கெல்லாம் உட்கார மாட்டாத குட்டி, இங்கதான் கீழே வந்து.
கீழே உட்காரு. அங்கெல்லாம் உட்கார கூடாது குட்டி. அது சும்மா தான். சோஃபால கூட உட்கார விட மாட்டீங்களா ஆண்டி? ஐயோ, இங்க வந்து உட்காருடா குட்டி. குழந்தை பசங்க டார்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அளவுல இங்கிலீஷ் EVS எல்லாமே இருக்கு. அரே, இதெல்லாம் எங்க ஆண்டி வாங்குனீங்க? உங்க அம்மா அதெல்லாம் நான் எங்கேயோ வாங்கினது. உட்காரு டிங்கு, வந்து உட்காரு. ஏதாவது சாப்பிட்ற டிங்கு. ஷூ எங்க ஆண்டி வாங்குனீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எடுத்துக்கவா ப்ளீஸ்? எடுத்துக்கோ டிங்கு. சரி நீ கிளம்புப்பா. மழை பெய்யுது பாரு. மழை பெய்யுது வந்து ஆண்டி ஃபிஷ் குடிச்சிங்க. ஃபிஷ் எல்லாம் எங்க ஆண்டி? அது செத்துருச்சுடா. அத கூட வரல வாங்கிக்க மாட்டீங்க. முளைச்சது. ஒண்ணு மட்டும் கொடுக்கீங்களா ப்ளீஸ் ஆண்டி? ஐயோ நான் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கறேன்டா. வா. வேணும், எனக்கு இது கொடுக்குறீங்களா? அதான் பர்த்டே அப்போ வாங்கி தரேன்டா குட்டி. வா குட்டி. சரி இது திரும்ப மட்டும் எடுத்துக்கிறேன். சரி திருப்படா. கிளம்பு கிளம்பு. இருங்க, நான் மேல போய் காசுக்கிறேன். ஐயோ மேல போகாத வா. எனக்கு இது ஃப்ளவர் ரோஸ் வேணும். கிளம்பு. அப்பாடா எப்படியோ அந்த டிஸ்டர்பிங் திங்கோ வெளியே தள்ளியாச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளில் பாதி நாள் நெய்பர்ஸ் தொழிலே போயிடுது. இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா நெய்பர்ஸும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற நெய்பர் டார்ச்சர்ஸ் தான் இதாக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் பற்றி நான் வாழவே போகிறது கிடையாது. அதனால நான் அதை பற்றி வீடு மாற்ற போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வீடு மாற்ற வீடியோ ஸ்டேட்யூனாக இருங்க. என்னோட 10 டப்பா கொடுங்களேன். ஐயோ அந்த டப்பா நான் நாளைக்கு கொடுத்துட்றேங்க. உங்க வீட்டு மாதிரி தானே என்னோட வீட்டுக்கு தான் வருது. அதுவா எல்லாம் கூட ஒரு எல்லாம் கூட இருக்க கூடாது. ஆண்டி உங்க பொண்ணோட அந்த பென் கொடுக்குறீங்களா? யூனிகார்ன் எடுத்துக்கோடா. அந்த வீட்டையும் மொத்தம் நீயே எடுத்துக்கோ. பேரை எழுதி வாங்கிக்கோடா. ஆண்டி அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் கொடுக்குறீங்களா? அப்படியே இருக்குது சாமியா அந்த ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.